செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனே. நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பராபவ வருஷத்துடைய பலன்கள். இந்த வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். பராபவ அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அருள் தோற்றம் அப்படின்னு பேர். அருள் நிரம்பிய தோற்றம் அப்படின்னு பேரு. எப்பவுமே இந்த பராபவ வருஷத்துல குரு உச்சத்துக்கு வருவாரு. இந்த வருஷம் கூட பராபவ வருஷத்துல குரு உச்சத்துக்கு வரார். அதனால இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக அமையும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நடக்கிற அந்த போர் சூழல் கூட குரு பேச்சு ஆன பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த போர் சூழல் எல்லாம் மறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சமயத்துல ஜீவகாரகன் குரு, கர்மகாரகன் சனி ரெண்டு பேருமே ஜலராசியில இருப்பாங்க. அதனால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழை பொழியும். அதுக்கு முன்னாடி நிறைய வேத்து கொட்டும்னு இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழியும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இருக்கு. பொதுவா இந்த வருஷத்துல பராபவ வருஷத்துல தேவதையாக இருக்கக்கூடியவர் நர்யாபசன் அப்படிங்கிற ஒரு தேவதை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு. இந்த வருஷத்தோட தேவதை நர்யாபசன் அப்படிங்கிறது. நம்ம பஞ்சாங்கத்துல அந்த நர்யாபசனுடைய தேவதைக்கான ஸ்லோகங்கள் எழுதியிருக்கோம். நர்யாபசன் அப்படிங்கிறப்ப சூரியனுடைய ஒரு பெயர், அதாவது சூரிய தேவதை. அந்த சூரியனுடைய ஒரு பெயர் தான் நர்யாபசன் அப்படிங்கிறப்போ. பராபவாத் வயம் வந்தே நர்யாபச முதிர்ஷிஷம் உத்துங்க துரங்காரூடம் பரசுஜ்வல பாணிகம் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தோட அந்த பொருள். அதுல அர்த்தம் என்னன்னா, உயர்ந்து திகழ்கின்ற ஒளியை உடையவரும், உயரமான குதிரையின் மீது ஏறி வீற்றிருப்பவரும், மழுவை ஏந்தி திகழுகின்ற கையை உடையவரும், பராபவ வருஷத்திற்கு அபிமானி தேவதையாக இருப்பவருமான நர்யாபசன் என்று சொல்லக்கூடிய சூரியனை நான் வணங்குகிறேன் அப்படின்னா. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இடைக்காடல் அப்படிங்கிற சித்தர் எழுதியிருக்கார். அதன்படி அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மிக்க பராபவத்தின் மேதியினர் பின்மலையா தக்க பசுக்கடல் அழைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு எழுதியிருக்கு. அதன் பொருள் என்னவென்றால், பராபவ வருஷத்தில் பின்மாதங்களில் மட்டும் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை ஜாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும். அதாவது பின் வருஷத்துல மழை பொழியும். ஆரம்பத்துல அக்னி நட்சத்திரத்துல கடுமையான அக்னி நட்சத்திரத்தான வெயில் இருக்கும். அதற்கு பிராயச்சித்தமா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு ஜலராசிக்கு போன பிறகு, அப்போ சனியும் குருவும் 2 பேரும் ஜலராசில இருந்து அந்த சனிக்கு குருவுடைய பார்வை வந்த பிறகு நல்லா மழை பொழியும் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ராஜா யார், மந்திரி யார் அப்படின்னு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ராஜா குரு. இந்த வருஷம் ராஜா குரு, பராபவ வருஷத்தின் ராஜா குரு. அதற்கு பலன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆலய பூஜைகளும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும், சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதி நெறிமுறைகளும் அதிகரிக்கும், காலத்தை நல்ல மழை பொழியும், வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பித்தனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா குரு புத்திர காரகன், தன காரகன் அவர் தான், புத்திர காரகனும் அவர் தான். அதனால ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. வங்கிகளிலும் தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் வெளிப்படும். அதாவது இந்த சன்னிதானங்கள்ல அதே மாதிரி ஆலயங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள்லாம் வெளிப்பட்டு அதெல்லாம் சீர்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் மந்திரி செவ்வாயாக வருகிறார். மந்திரி செவ்வாயாக இருக்கிறதுனால தீயினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படும், சில இடங்களில் சொற்ப மழை பொழியும், அதனால் நாட்டில் பல இடங்களில் வீண் சண்டைகள் வழக்குகள் உண்டாகும். சேனாதிபதியாக சந்திரன் இருக்கிறார். பெண்கள் ஆதிக்கம் அதிகம் உண்டாகும். இந்த வருஷத்துல பெண்கள் ஆதிக்கம் அதிகம் உண்டாகும் அப்படின்னு இருக்கு. அதனால வேட்பாளர்கள்ல இப்ப நடக்கிற தேர்தல்ல வேட்பாளர்கள்ல பெண்கள் பெருவாரியாக வெல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை உண்டாகும். மழை வளம் நன்கு அமைந்து விவசாயம் செழிக்கும், மக்கள் நன்கு சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள்.
அப்புறம் அர்காதிபதி சந்திரன். அர்க்கம் அப்படின்னா மழை அப்படின்னு பேர். அதாவது அர்க்கம்னா கீழே விழுதல், அதுக்கு தான் அர்க்கம்னு பேர். மேலிருந்து கீழே விழுவது மழை தான். அதனால மழைக்கு அதிபதியும் சந்திரனா வரனால நாட்டில் நல்ல மழை பொழியும். அதாவது மழைக்காலம் வந்த பிறகு நாட்டில் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகி பொருளாதார செழிப்பு உண்டாகும், விலைவாசி குறையும் அல்லது கட்டுக்குள் இருக்கும், சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும், மக்கள் சுகமாக வாழ்வார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் மேகங்களுக்கு அதிபதியாகவும் சந்திரன் வரனால காலத்தோடு நல்ல மழை பொழியும், நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செலுத்து நல்ல விளைச்சலை தரும், விலைவாசி கட்டுக்குள் இருக்கும், மக்கள் சுகத்துடன் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த வரம் சஸ்யாதிபதி குரு. சஸ்யம்னா பயிர்கள் அப்படின்னு அர்த்தம். சஸ்யாதிபதி குரு. நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும், மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தியாகும், காலத்தே தேவையான மழை குரு தெய்வ அனுகிரகத்தால் பொழியும் அப்படின்னு இருக்கு. ரசாதிபதி சனி. ரசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா திரவ பொருட்கள். திரவ பொருட்கள் அதிபதியான சனி வரனால கசுப்பு சுவையுள்ள பயிர்கள் நன்கு விருத்தி அடையும், நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி மிளைச்சர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அதாவது இந்தியாவை தவிர இதர இடங்களில் இருப்பவர்கள் மிளைச்சர்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. அதன்படி அவர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அவர்கள் திரவ பொருட்கள், அதாவது நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்களை உற்பத்தி செய்வார்கள், அதிக உற்பத்தி ஏற்படும் அப்படிங்கிறது. நிரசாதிபதி குரு. நிரசாதிபதி என்ன? திடப்பொருட்கள். அதுக்கு குரு அதிபதியாக இருக்காரு. அதனால கனக புஷ்பராகம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும், தங்க விலைகள் கட்டுக்குள் இருக்கும், நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும், பொதுவாக மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்க வெள்ளி பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். இந்த வருஷம் தங்க வெள்ளி விலைகள் இப்ப இருக்கிறது ஒரு சமமான நிலையில இருக்கு. அதாவது ஏற்கனவே உயர்ந்தாச்சு, உயர்ந்து ஓரளவு இறங்கி இருக்கு, அது சமமான நிலையில இருக்கு. அந்த சமமான நிலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜூன் மாசம் வரையில கொஞ்சம் சிறு அளவில் ஏற்றம் இறக்கத்தோட இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்கு வரையில எதிர்பாராம தங்க வெள்ளி விலைகள் நிறைய குறையும் அப்படின்னு இருக்கு. அதன் பிறகு குறைவுங்கிறது கிடையாது. தை மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமாக தங்க விலை மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் தானியங்களுக்கு அதிபதி புதன். புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிக சேதமடையும். மழை மற்றும் புயலினால் பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகும். பசுநாயகர் கோபாலனாக வரனால இந்த காலத்தை நல்ல மழை பொழியும், விருத்தி உண்டாகும், பொதுமக்கள் சுகமாக தன் வேலைகளை இனிமே கவனிப்பார்கள் என்ன. பொதுவா அமாவாசை, தை அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடாது. இந்த வருஷம் எப்படின்னா தை அமாவாசையும் சனிக்கிழமை வருது. மாலை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை அதுவும் சனிக்கிழமை வருது. பொதுவா அமாவாசை சனிக்கிழமை வந்தால் திருடர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும், நிறைய திருடு வரும் அப்படின்னு இருக்கு. அதன்படி இந்த வருஷம் திருட்டு பயம் அதிகமாக இருக்கும். அதனால பெண்கள் தங்களுடைய பொருட்களை, முக்கியமாக தங்க நகைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருமே தங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்கு. ஏன்னா சனிக்கிழமை அமாவாசை வருவது அது தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. சரி, இந்த வருஷம் புது வருஷம் பிறக்குனால என்ன பலன்கள் அப்படிங்கிறப்போ, ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராப வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரியவதாதி 5:8:26 நாளிகைக்கு ரிஷப லக்னம் சிம்மனாம்சியில் மங்களகரமான பராப வருஷம் கிடைக்கிறது. லக்னாதி சுக்கரன் விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து ராகுவின் பார்வை பெறுவதால் பொதுமக்களுக்கு இந்த வருடம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். 4 சக்கர வாகன உற்பத்தி அதிகமாகும், மருத்துவ செலவுகள் அதிகமாகும். 2ஆம் இடத்தில் குரு இருந்து செவ்வாய் கேது பார்வை பெறுவதாலும் 2ஆம் இடத்திற்குரிய புதன் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனியுடன் சேர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிகமாக வீடு கட்டுவார்கள், புதிய வாகனங்கள் வாங்குவார்கள், தெய்வஸ்தானத்துக்கு அதிகமாக யாத்திரைகள் செய்வார்கள், தெய்வ காரியங்கள் அதிகரிக்கும். அடுத்தது இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சனிக்கு குருடைய பார்வைனா அதன் பிறகு தொழில் நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப கடந்த ஒரு வருஷமாவே தொழில் எப்பவுமே யாருக்குமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சனிக்கு குரு பார்வை வந்த பிறகு
தொழில் நிச்சயமாக விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஒவ்வொரு வருஷமும், அதாவது கடந்த ஒரு 3 வருஷமா ஒவ்வொரு வருஷம் குரு 3 ராசிகளை தொடுறார். எப்பவுமே ஒரு வருஷம்ங்கிறது சித்திரை முதல் பங்குனி வரை, இதுதான் நம்முடைய தமிழ் வருஷம். இந்த தமிழ் வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் குரு பயிற்சி ஆக வேண்டும் அப்படிங்கிறது நியதி. ஆனா கடந்த 3.5 4 வருடங்களாக ஒவ்வொரு வருஷம் குரு 3 ராசியை தொட்டுக்கிட்டு இருக்கார். இது இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி, குரு உச்சத்துக்கு போறார். குரு தங்கத்துக்கு அதிபார். அவர் உச்சத்துக்கு போறனால தங்க விலை தாறுமாற உச்சத்தை நோக்கி ஏறிட்டு இருக்கு. அடுத்து நீச்சத்துக்கு போவார். நீச்சத்துக்கு அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் தான் போவாரு. நீச்சத்துக்கு நோக்கி போவார். அப்போ அதுக்கப்புறம் தங்க விலை பெருசா ஏறாது அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் எதிர்பாராம தங்க விலை குறையும். அதுக்கப்புறம் தை மாதம் ஏற ஆரம்பிச்சதுன்னா அடுத்த சித்திரை வரையில ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தங்க விலை ஸ்டடியா ஒரு 5-6 வருஷத்துக்கு ஏறவே ஏறாது. அதே லெவல்ல தான் அந்த லெவல்ல இருக்கு. பொதுவாக இவரிடம் குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பிரவேசம் செய்வதால் உலகில் 1/3 பங்கு மனிதர்கள் அதிகம் பாதிப்படைவார்கள். இயற்கை பேரழிவினாலும் தொற்று நோயினாலும் போரினாலும் அதிகமான பொதுமக்கள் இறப்பார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட விரும்பும் மக்கள் அவரவர்கள் குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ பச்சரிசி, வெள்ளம், நல்லெண்ணெய், நெய் இவைகளை அவரவர்கள் சக்திக்கேற்ப வாங்கி கொடுப்பதும், நேர்மையாக வாழ்க்கையை வாழ்வதும், பொது நன்மைக்காக யாகங்கள் செய்வதும் நல்லது அப்படின்னு. ஆக பொதுவா தெய்வ வழிபாடுதான் இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த 3-4 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் குரு 3 ராசியை தொட்டு இருக்காரு. இது எத்தனை நாள் இருக்குன்னா, இந்த 3 ராசி தொடுறது 2033 வரையில இருக்கு. தொடர்ந்து அவ்வளவு நாள் இருக்கனால ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு இடத்துல போர் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை குரு பார்வை இவருக்கு சனி பகவானுக்கு வந்த பிறகு தொழில் நல்லா இருக்கும். அதன் பிறகு அந்த டைம்ல இந்த போர், அந்த முஸ்தீப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படி இருக்கு. அது அக்டோபர் மாசம் வரையில, அதாவது ஜூன்ல இருந்து அக்டோபர் வரையில போர், முஸ்தீப்புகள், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், அடங்கி இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். எப்படியும் 2032-33 வரையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால மக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த போர் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்காக அவசியம் அவரவர்களுடைய குலதெய்வங்களுக்கு அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு யாகங்கள் செய்கிறது. பச்சரிசி, வெள்ளம், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். பச்சரிசி, வெள்ளம், நல்லெண்ணெய், நெய் இவைகளெல்லாம் தானம் கொடுக்கறது. இதெல்லாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்றோம்னா, ஷேர் மார்க்கெட் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருஷம் பெரிய லாபத்தை கொடுக்காது. சுமாரான லாபத்தை தான் கொடுக்கும். அதனால ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸ்பெகுலேஷன் மாதிரி போக வேண்டாம். இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல, அதாவது 3 மாசம் 4 மாசம் வச்சிருந்து விற்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல போனால் மட்டுமே ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஒவ்வொரு வருஷமும் சங்கராந்தி மகர சங்கராந்தின்னு பேரு. இந்த மகர சங்கராந்தின்னு என்ன அர்த்தம்னா, மகரத்துல சூரியன் போறப்போ அதுக்கு மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மகரத்துல சங்கராந்திங்கிறப்போ தை மாதம் 1ஆம் தேதி நிகழும். அதனால என்ன பலன் அப்படின்னு பாக்குறப்போ, இந்த வருஷம் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராப வருஷம் மார்கழி 30ஆம் தேதி 14/1/2027 வியாழக்கிழமை சுக்லபட்சம் சப்தமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சிவம் நாம் யுகம் கரசை கரணம் சித்தியோகம் கூடிய சுப சுமத்தில் இரவு 9:10 சூரிய உதயாதி 36 நாளிகை அளவில் சிம்ம லக்னம் சிம்மனாம்சியில் சங்கராந்தி பகவான் தனுசு ராசிந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். ஆக இந்த வருஷம் கரசை கரணத்துல சங்கராந்தி பகவான் போறார். கரசை கரணத்துல போறனால இந்த வருஷம் யானை வாகனம். இது திருக்கணிதப்படி யானை வாகனம், வாக்கியப்படி எருமை வாகனம்னு இருக்கு. யானை வாகனம் அப்படிங்கிறது திருக்கணிதப்படி வருது. இந்த சங்கராந்தியோடைய பேர் மந்தாகினி அப்படின்னு பேர்ல இருக்காரு. மந்தாகினி அப்படிங்கிற பேர் வரனால பிராமணர்களுக்கு பீடை அப்படின்னு இருக்கு. யானை வாகனம் அப்படிங்கிறப்போ யானை வாகனத்துல வரனால ராஜாக்களுக்கு பயம், அரசர்களுக்கு பயம், சர்வ நாசம். ஏற்கனவே கடந்த 1 வருஷம் 2 வருஷமா
அந்தந்த நாட்டில் இருக்கிற ராஜாக்களுக்கு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது மந்திரிகளுக்கு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் கூட ராஜாக்களுக்கு பயம், சர்வநாசம், ஆட்சி மாற்றம் உண்டு அப்படின்னு இருக்கு. வஸ்திரம் கருப்பு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வரனால கருப்பு வஸ்திரம் அணிந்து கொண்டால் பீடை அப்படின்னு இருக்கு. ஆபரணம் கோமேதகம் ஆபரணமா அணிந்து கொண்டு வரனால அனாவிருஷ்டின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றனால ஸ்திரீகளுக்கு பீடை. அதனால இந்த வஸ்திரம் மகர சங்கராந்தி அதாவது பொங்கல் பண்டிகைக்கு மஞ்சள் வஸ்திரத்தை பெண்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் மஞ்சள் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு பொங்கலுக்கான பூஜைகள், மகர சங்கராந்தி பூஜைங்கிறது பொங்கல் பண்டிகை பூஜை செஞ்சா ஸ்திரீகளுக்கு இருக்கிற பீடைகள் விலகும் அப்படின்னு இருக்கு. ஆயுதம் அஸ்திரம் பயம், கந்தம் மஞ்சள் ஸ்திரீஜன பீடை, புஷ்ப மந்தாரை ராஜசௌக்கியம். ஏற்கனவே பெண்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்றீங்க, இப்போ சங்கராந்தில தீமைகள்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, இந்த வருஷம் மார்கழி வரை பெண்களுக்கு ஏற்றம் உண்டு. அதுக்கப்புறம் தை மாதம் 1ஆம் தேதி மகர சங்கராந்தியினால் மட்டுமே பெண்களுக்கு பீடை. அதற்கு பரிகாரமாக மஞ்சள் வஸ்திரத்தோட அன்னைக்கு பூஜை பண்ண அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு இருக்கு. மந்தர புஷ்பம் அணிந்து கொண்டு வரனால ராஜ சௌக்கியம். சத்திரம் தாமகுடை, அது தாமிர விலை ஏற்றம். இந்த வருஷம் தாமிர விலை ஏற்றம். அந்த தாமிர விலை ஏற்றம் தை 1ஆம் தேதிக்கு பிறகு நிகழும். சாமரம் தங்கம், தங்க விலையும் ஏறும். தங்க விலை இப்போ சமமா தான் இருக்கும். தை 1ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் அதான் வரக்கூடிய ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு தை 1ஆம் தேதிக்கு பிறகு தங்க விலை ஏறும். வாத்தியம் ருத்ர வீணை, அரசு பீடை, அரசர்களுக்கு பீடைன்னு இருக்கு. பாத்திரம் ஈய பாத்திரத்தோட வராரு, அது பிரஜைகளுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பால் சாதத்தை சாப்பிட்டு வராரு, அதனால பசுக்களுக்கு நாசம் ஏற்படும். முகப்பலன் அப்படிங்கிறப்போ மறதி, அது மந்திரிகளுக்கு கெடுதி அப்படின்னு இருக்கு. அதாவது மந்திரியா இருக்கவங்களுக்கெல்லாம் கெடுதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வைசிய ஜாதியில வராரு, வணிகர்களுக்கு பீடை, அவங்க கணக்கு சரியா வச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திக்கு தெற்கு திக்கு, வைசியர்களுக்கு நாசம், பிராமண நட்சத்திரங்களுக்கு சௌக்கியம். சுக்லபட்சம் வராரு, அதனால வியாழக்கிழமை இந்த வாரம், வியாழக்கிழமை இந்த மகர சங்கராந்தி நல்ல மழை பொழியும். இந்த வருஷம் நிச்சயமாக நல்ல மழை உண்டு. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழை, அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் சுமாரா இருக்கும். மறுபடியும் தை மாதம் முதற்கொண்டு மறுபடியும் மழை பொழியும். ராத்திரி நேரத்துல இவர் சங்கராந்தி பவன் வரனால கோபாலர்களுக்கு பீடைன்னு இருக்கு. கோபாலர்கள் அர்த்தம் யாருன்னா காவலர்களுக்கு, காவல்துறையினர்களுக்கு. கோபாலர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மக்களை பாதுகாக்கிறவர்கள் அப்படின்னு பேரு. மக்களை பாதுகாக்கிறவர்கள் காவலர்கள் தான். அதனால போலீஸ்காரர்களுக்கு இந்த வருஷம் பீடை உண்டு. லக்னம் ஸ்திர லக்னத்துல வரனால தானிய நாசம். சிம்ம லக்னத்துல பிறந்தனால இது ஜெகத் சுகம், மழை உண்டு அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் இந்த பராப வருஷத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் மகர சங்கராந்தி வருது. அதனால யாருக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறப்போ, இந்த வருஷம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் தனநாசம், அவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகஷம் திருவாதிரை நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு தன லாபம், அவர்களுக்கு தன லாபம் உண்டு. புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ஸ்தான நாசம், அதாவது இடப்பெயர்ச்சி ஏற்படும். மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபம், அவங்களுக்கு வீட்டினர் வாங்கக்கூடிய அந்த யோகம் உண்டு. விசாகம் அனுஷம் கேட்ட நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ராஜ கோபம், அவங்க கணக்குகளுக்கு வச்சுக்கணும், கரெக்டா வச்சுக்கணும். மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ராஜ யோகமானம். இதுதான் சங்கராந்தி பலன்கள் அப்படிங்கிறது. சரி, இந்த வருஷம் மழை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் மழை அப்படிங்கிறப்போ அதிபதியாக சந்திரன் வர்றார், மேகங்களுக்கு அதிபதி சந்திரன் வர்றார். அதனால நல்ல மழை உண்டு, எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இந்த வருஷம் திருக்கணிதப்படி ராஜா குருவாக வருவதனால் இவரிடம் 4 மரக்கால் தூணி மழை பொழியும் இருக்கு. அது தூணி மலை அப்படிங்கிறப்போ 4 மரக்கால். ஒரு மரக்கால் அப்படிங்கிறப்போ 100 யோஜனை நீளம், 100 யோஜனை அகலம், 100 யோஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால். அதாவது மேல இருந்து படி அவ்வளவு பெரிய படி. ஒரு யோஜனை தூரம் அப்படிங்கிறப்போ 8.5 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100 யோஜனை நீளம், 100 யோஜனை அகலம், 100 யோஜனை ஆழம் கொண்டது ஒரு மரக்கால். இந்த மாதிரி 4 மரக்கால் மழை வானத்திலிருந்து கீழே கொட்ட போகுது. அதுல 5ல் 1 பங்கு பூமியில பொழியும். அதுல 5ல் 1 பங்கு மாத்திரம் பூமியில பங்கும்,
3 பங்கு மலைகளிலும் காடுகளிலும், அரை பங்கு சமுத்திரத்தில் போட்டுவிடும். ஆக இந்த 4 மரக்கால் மழையில இது 5ல் 1 பங்கு மாத்திரம் பூமியில பெய்யுது, மீதெல்லாம் வெளியில தான் போகுது அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ, அதுக்கு பேர் புத சுக்கிர சமீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனும் சுக்கிரனும் எப்பொழுது சூரியனை விட்டு விலகி ஒன்றாக இருக்கிறதோ அப்பொழுதான நல்ல மழை பொழியும் அப்படின்னு நம்முடைய வானசாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது பொதுவா இந்த வானசாஸ்திரத்துல அந்த பஞ்சாங்கங்கள்ல எப்பப்போ மழை பொழியும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லுவோம். ஆனா வானிலை ஆராய்ச்சிக்காரங்க அப்பப்போ சொல்லுவாங்க. சமயத்துல அவங்க சொல்றதுல கூட இப்ப மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு திசை மாறி போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாங்கங்கள் அப்படி கிடையாது. அந்த காலத்துல மழை பொழியும்னா நிச்சயமாக மழை பொழியும். அதன்படி வைகாசி 1 முதல் ஆணி 28 வரை, இந்த வைகாசி மாசம் ஆணி மாசம், இந்த 2 மாசம் நல்ல மழை பொழியும். அதுக்கப்புறம் ஆணி மாசம் முடிஞ்ச பிறகு ஆடி மாசம் ரொம்ப வேக்காடா இருக்கும். அப்புறம் ஆவணி மாசம் 11ஆம் தேதி முதல் ஐப்பசி 6 வரை, அதாவது தீபாவளிக்கு முன்னாடியே நல்ல மழை பொழியும். அதுக்கப்புறம் ஐப்பசி 6ல இருந்து 18 வரையில மழை இருக்காது. அதனால அந்த டைம்ல தீபாவளி வியாபாரம் நல்லபடியா இருக்கும். அப்புறம் ஐப்பசி 18 முதல் மார்கழி 17 வரை நல்ல மழை பொழியும். அதுக்கப்புறம் மாசி 7ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை நல்ல மழை பொழியும். இந்த வருடம் சந்திரன் மேகாதிபதியாக வருவதனால் தென்மேற்கில் மேகங்கள் உருவாகும். தென்மேற்கு அப்படிங்கிறப்ப கேரளா பக்கம் தென்மேற்கில் மேகங்கள் உதயமாகி காலமேகம் என்னும் பெயருடன் காற்றும் மழையும் கலந்து வீசும் அப்படின்னு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துல முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பெயர்ச்சிகள் அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் குரு பெயர்ச்சி இருக்கு, சனி பெயர்ச்சி கிடையாது, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருஷம் கிரகணம் அப்படிங்கிறப்போ சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2. ஆனா இந்த 4 கிரகணமும் நமக்கு இந்தியாவில தெரியாது. அதாவது 15 நாட்களுக்குள்ளார சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த ஊர்ல தெரியுதோ அந்த ஊர்களுக்கு கெடுது அப்படின்னு. இந்த வருஷம் அமெரிக்காவுக்கு கெடுதல் உண்டு. அமெரிக்காவில ஆகஸ்ட் 12ஆம் தேதியும் ஆகஸ்ட் 28ஆம் தேதியும் 16 நாள் இடைவெளியில 2 கிரகணம் வருது. அதாவது ஆகஸ்ட் 12 சூரிய கிரகணம், ஆகஸ்ட் 28 சந்திர கிரகணம், 2 கிரகணங்கள் வருது. அது அமெரிக்காவில் தெரியும். அதனால அமெரிக்காவுக்கு இயற்கை பேரழிவுகள் இந்த வருஷம் நிகழும் அப்படின்னு. அதாவது அதிகமான மழை பொழிதல், அதிகமான வறட்சி ஏற்படுத்துதல், அதிகமான பனிப்பொழிவு, அதிகமாக பூமியில இடர்பாடுகள் வர்றது எல்லாமே இயற்கை பேரழிவுகள். இந்த இயற்கை பேரழிவுகள் இந்த வருஷம் அமெரிக்காவில் அதிகமாக, அதுவும் ஆகஸ்ட் மாதங்கள்ல நிகழும் அப்படின்னு இருக்கு. அடுத்தது தை மாசம் 23ஆம் தேதி ஒரு சூரிய கிரகணம், அதுவும் இந்தியாவில தெரியாது. அப்புறம் மார்ச் 9ஆம் தேதி சந்திர கிரகணம், அது உலகத்துல எங்கேயுமே தெரியாது. ஆக பொதுவா இந்த 4 கிரகணங்கள் இருக்கு, எதுவுமே இந்தியாவில தெரியாது. இந்தியாவில தெரிஞ்ச கிரகணங்களுக்கு மாத்திரம்தான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கு. அதாவது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வீட்டுல ஜாஸ்தி நடமாடக்கூடாது அப்படிங்கிறது, அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்றது, அதே மாதிரி கிரகண காலத்து தர்ப்பணங்கள் வருது. எல்லாமே கிரகணம் தெரிந்தால் மட்டுமே. கிரகணம் தெரியலன்னா இந்த மாதிரி தர்ப்பணங்கள் இதெல்லாம் எந்த விதமான தேவையும் இருக்காது, எதுவுமே கிடையாது. அதனால இந்தியாவுக்கு கிரகணங்கள் இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் பெயர்ச்சி அப்படிங்கிறப்போ முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் செல்றார். இந்த கடக ராசிக்கு குரு பகவான் போறனால குருபலம் யாருக்கு அப்படிங்கிறப்போ முதல்ல மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு குருபலம் வருது. அப்புறம் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு, அதுக்கப்புறம் விருச்சிகத்துல பிறந்தவர்களுக்கு, மகரத்துல பிறந்தவர்களுக்கு, மீனத்துல பிறந்தவர்களுக்கு குருபலம் வருது. இந்த 5 ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி இந்த நட்சத்திர ராசிகளை பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கறனால திருமணம் கைகூடும். இந்த வருஷம் அடுத்தது உடனே ஐப்பசி 14ஆம் தேதி இன்னொரு குரு பெயர்ச்சி நிகழுது. அது அதிசாரமாக கடகராசி சிம்ம ராசிக்கு போயிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் தை 10ஆம் தேதி ஜனவரி 24 மறுபடியும் ரிவர்ஸ்ல மறுபடியும் சிம்ம ராசி கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம்
ஆரம்பத்துல மிதுன ராசியில இருந்து அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதி கடகராசிக்கு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போயிறார். மறுபடியும் சிம்ம ராசில இருந்து ஜனவரி மாசம் கடகராசி. ஆக மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிகளை குரு இந்த வருஷம் சஞ்சாரம் பண்றதுனால 3இல் 1 பங்கு மக்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் உலகம் முழுவதுமே இருக்கும் அப்படிங்கிறது. அதனால எல்லோரும் சிறிது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற பிரச்சனைகள்ல இடம் கொடுக்காமல் தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சனி பேச்சு அப்படிங்கிறது கிடையாது. ராகு கேது பேச்சு ஐப்பசி மாசம், அதாவது திருக்கணிதப்படி கார்த்திகை 19, வாக்கியப்படி ஐப்பசி 27. ஆக திருக்கணிதப்படி கார்த்திகை 19 5/12/2026 அன்னைக்கு ராகுபான் கும்பராசிந்து மகர ராசிக்கும், கேதுபான் சிம்ம ராசிந்து கடகராசிக்கும் போறாரு. இந்த ராகு கேது பயிற்சிகள் ஓரளவு எல்லோருக்கும் நன்மை தான் கொடுக்குமே தவிர தீமைகள் பண்ணாது. எப்படியும் குரு இந்த வருஷத்துல 3 ராசி துறனால எல்லோருமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்புறம் இந்த வருஷம் பண்டிகைகள் அப்படிங்கிறப்போ ரொம்ப சிரமம் இல்லாம எல்லாமே ஓரளவு கரெக்டா வருது. எப்படின்னா எப்பவுமே கிருஷ்ண ஜெயந்தி ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் கோகுலாஷ்டமி, அப்புறம் ஆவணி மாசம் கிருஷ்ணா, அது ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு மாறி மாறி வரும். ஆனா இந்த வருஷத்தை எல்லாருக்கும் ஒரே நாள்ல கோகுலாஷ்டமி, பாஞ்சரார்த்த, முனித்திரைய, வைகானசி, ஸ்ரீ ஜெயந்தி எல்லாம் ஒரே நாள்ல வருது. அது செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஏகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் அதுக்கு பேர் ஏகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாஷ்டமின்னா நிறைய பேர் வயதான பிறகு எப்பவுமே வருஷா வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க வயதான பிறகு என்னால முடியல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏகாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து அத்தோடு முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். அதே போலவே புதிதாக கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வரக்கூடிய செப்டம்பர் 4 ஏகாஷ்டமி அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி எல்லாம் ஒரே நாள்ல வருது. அன்னைக்குதான் விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு இருக்கு. அதே போல இந்த வருஷம் இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த வருஷத்துல கார்த்திகை மாசம் உங்களுக்கு தீபம் எப்பவுமே திருவண்ணாமலை தீபம் ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சர்வாலய தீபம் ஒரு நாள் இருக்கும். அப்புறம் விஷ்ணு தீபம் இன்னொரு நாள் இருக்கும். ஆனா இந்த வருஷம் எல்லா தீபமும் ஒரே நாள். அதாவது நவம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், சர்வாலய தீபம், வைகானசி தீபம், பாஞ்சரார்த்த தீபம் எல்லாமே ஒரே நாள்ல வருது. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. இது நவம்பர் 24ஆம் தேதி இந்த விரதம் இருக்கு. ஆனா இந்த வருஷம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது நிறைய பேருக்கு வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட் 21 அப்படின்னு ஒரு சாராரும், ஆகஸ்ட் 28ன்னு ஒரு சாராரும் 2 விதமா வரலட்சுமி விரதம் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் இது ஒண்ணுலதான் குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிற எப்படி கொண்டாடுறோம்னா, ஆவணி அவிட்டம் என்னைக்கு வருதோ அந்த ஆவணி அவிட்டத்துக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அப்படி வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21. இன்னொரு சாரம் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில நமக்கு பௌர்ணமி இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி பார்த்தா இந்த ஆவணி அவிட்டம் முடிந்த அடுத்த நாள் காயத்ரி ஜபம் அன்னைக்கு அவங்க ஒரு சிலர் அன்னைக்குதான் வரலட்சுமி விரதம்னு சொல்றாங்க. ஆனா ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறப்ப காலை 9:45 மணி வரையில தான் இருக்கு. பொதுவாக விரதம் அப்படிங்கிற விரத காலம் என்னன்னா 10:48 இருந்து 1:12 வரையில தான் விரத காலம். இந்த டைம்ல விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த திதியோ நட்சத்திரமோ அந்த கிழமையோ இருந்தால்தான் அன்னைக்கு விரதம்னு பேர். பொதுவாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்தா அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இருக்கலாங்கிறது நியதி இருந்தாலும் அந்த நியதிக்கான அதாவது அந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர அந்த நேரம் 9:45 முடிஞ்சு போயிடும். இந்த விரத காலமான 10:40 இருந்து 1:12 வரையில கிடையாது. அதனால அன்னைக்கு வரலட்சுமி விரதம்னு கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க. அது அவ்வளவு சரியானது கிடையாது. ஆனால் அந்த ஆவணி விட்டத்துக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை
அன்னைக்குதான் வரலட்சுமி விரதத்திற்கு சிறப்பான நாளா இருக்கு. அன்னைக்கு நவமி வருது, அனுஷம் நட்சத்திரம் ரெண்டுமே மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரம் திதி வருது. அதனால அன்னைக்குதான் சிறப்பானது. இந்த ஒரு விஷயம்தான் இந்த வருஷத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த விரதமா இருக்க தவிர, மற்றபடி பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விரதங்கள் தான் இந்த வருஷம் முழுவதுமே இருக்கு. பொதுவா இந்த வரலட்சுமி விரதம் மாத்திரம் அவங்கவுங்க ஆச்சாரங்களை கேட்டு என்னைக்கு வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஆச்சாரங்களுடைய பேச்சை அவங்கவுங்க கேட்டு நடந்து கொள்றது ரொம்ப உத்தமமானது. அடியனை பொறுத்தவரையில ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி விரதம் தான் அதுதான் மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறது கருத்து. மற்றபடி இந்த வருஷம் எல்லா பண்டிகைகளும் வேற எந்த பண்டிகைகளும் பிரச்சனை இல்லாம எல்லாமே சரிவர இருக்கிறது. இந்த வருஷம் எல்லோருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருஷமா இருக்கு. எல்லோருக்கும் திருப்திகரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வருஷமா தான் இருக்கு. முக்கியமாக தங்க வெள்ளி விலைகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனுசரிச்சு நீங்க தங்க வெள்ளி விலைகள் அந்த குறையக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவரை இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல பண்ண வேண்டாம். தேவைக்கு மாத்திரம் தங்க வெள்ளிகள் வாங்குங்கள். இன்னொன்னு ஷேர் மார்க்கெட்ல இப்போ படித்த இளைஞர்கள் 90% பேர் ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, கண்டிப்பாக ஸ்பெகுலேஷன் இந்த வருஷம் போக வேண்டாம். அதாவது அன்னன்னைக்கே வாங்கி விற்கிறது இந்த வருஷம் பண்ண வேண்டாம். இந்த வருஷம் முழுவதுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல, அதாவது ஒரு 3 மாசம் 4 மாசம் வச்சிருந்து விற்பனை செய்யக்கூடிய அந்த பேசிஸ்ல இருந்தால் போதுமானது. இது வருஷம் கலியுகாதி அப்படிங்கிறப்ப 5128வது வருஷம்னு கலியுகாதின்னு பேரு. கலியுகாதி அப்படிங்கிறது என்னன்னா, கலியுகம் ஆரம்பித்து 5128 வருஷங்கள் அப்படின்னு இருக்கு. பொதுவா இந்த வருஷம் கலியுகம் இந்த வருஷம் களி முடிய போகுது, அடுத்த வருஷம் களி முடிய போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மொத்த யுகங்கள்ல 4 யுகத்துல முதல் யுகம் கிருத்த யுகம். அந்த கிருத்த யுகம் ஆரம்பிச்சு 17,28,000 வருடங்கள் அந்த கிருத்த யுகம். அதுக்கப்புறம் 2வது வரக்கூடியது திரேதா யுகம். அந்த கிருத்த யுகத்துலதான் திருப்பார்கடல் கடையப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திரேதா யுகம் 12,91,000 வருடங்கள் திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்துலதான் கடைசியில ராமர் அவதாரம் செய்தார்னு இருக்கு. அதுக்கப்புறம் துவாபர யுகம் 8,64,000 வருடங்கள் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்தோட கடைசியில தான் கிருஷ்ணர் அவதாரம் செய்தார்னு இருக்கு. இந்த கிருஷ்ணர் தன்னுடைய அவதார வேலைகளை முடித்துவிட்டு பரமபதம் சென்ற நாள் தான் கலியுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினம். அங்க கலியுகம் மொத்தம் 4,32,000 வருடங்கள். அந்த கலியுகம் ஆரம்பிச்சு 5,128 வருடங்கள் தான் ஆயிருக்கு. அதனால கலியுகம் இன்னும் நிறைய இருக்கு. அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உலகம்ங்கிறது அழியாது. ஆனா அங்கங்க இப்போ நம்ம இந்த பூமியே பூமி தாய்க்கு இந்த உடல் மாதிரி இந்த பூமி இதுல நமக்கு அங்கங்க சொரிஞ்சதுன்னா அப்படியே சொரியற மாதிரி அங்கங்க இடர்பாடுகள் வருமே தவிர, மற்றபடி ஏதாவது ஒரு பகுதியில உலகம் நிலைத்து கொண்டே இருக்கும். 4,32,000 வருடங்கள் முடிகிற வரையிலையும், அந்த கலியுகம் முடிகிற வரையிலையும் உலகம் நிலைத்து கொண்டே இருக்கும். உலகம்ங்கிறது அழியாது. இது 5,128 வருடங்கள் தான் இருக்கு. இந்த வருஷம் பராபவ வருஷம், எல்லோருக்கும் சிறப்பான வருஷம், அருள் தோற்ற வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பராபம் அப்படின்னு அர்த்தம்னா அருள் தோற்றம்னு பேரு. அருள் தோற்றம்னா அருளை நிரம்ப கொடுக்கக்கூடிய வருடம். அது எப்போ அருள் கிடைக்கும்? நாம பிரார்த்தனைகள் செய்தால், அதாவது தெய்வ வழிபாடு செய்தால், நம்முடைய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அருள்னால் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே சுகமாக இருக்கும். எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பேட்டியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.